12வது ஐந்தாண்டு திட்டத்தில் இந்தியா முழுவதும் 6000 தாலுகாக்களில் வானிலை தகவல் மையம் அமைக்கப்படும் என இந்திய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவித்துள்ளார். வானிலை மைய தென்மண்டல இயக்குநர்களின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இந்திய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் LS ரத்தோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரத்தோர், வானிலை செய்திகளை விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் நாடு முழுவதும் 240 மாவட்டங்களில் 6000 தாலுகாக்களில் வானிலை தகவல் மையங்களை விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், வானிலை செய்திகளை குறுஞ்செய்திகள் மூலம் அறிந்து கொள்ளும் வகையில் 34 லட்சம் விவசாயிகளுக்கு தகவல் அனுப்ப திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். Till yesterday, we have disseminated 30 lakh messages to about 2.8 lakh farmers. That is presently we are doing only for about 200 cities. We have to enlarge the base for that. So these are the three initiatives we have taken. There are about 600 odd rural districts and so about 6,000 blocks. Out of 600 districts, we have chosen 240 districts to be implemented in the 12th plan period. இந்த ஆண்டு முன்னதாகவே தொடங்கிய தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக பெய்துள்ளதாகவும், தமிழகத்தில் இயல்பை காட்டிலும் 19% அதிகமாக இவ்வாண்டு பருவமழை பெய்துள்ளதாகவும் ரத்தோர் கூறினார். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 20ஆம் தேதி துவங்கும் எனவும், இயல்பை காட்டிலும் 5%க்கு மேல் கூடுதலாக பெய்யக்கூடும் என்றும் ரத்தோர் தெரிவித்தார்.